வணக்கம். என்னோட அடுத்த போரும் சந்தேகமோட எபிசோட். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மார்க்கெட். ஏன்னா ஜியோபொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் போட்ட ப்ரப்போசல் ட்ரம்ப் சைட்லேருந்து ஒத்துக்கல. அதாவது நீ பிளாக்கெட்டை லிஃப்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணேன்னா நாங்கள் ஒத்துக்கணும்னா அந்த நியூக்ளியர் மேட்டரில் அவங்களுக்கு ஒப்பந்தம் வரல. ஸோ அதனால இன்னைக்கு ஆயில் விலை, பிரெண்ட் க்ரூட் விலை $114 ஏறிடுது. ஸோ உடனே அதோட பார்த்தா இந்த மார்க்கெட்டில் பயங்கரமாக கரெக்ஷன் வந்திருக்கணும்னு ஒரு ஃபீலிங். பட் அவ்வளோ கரெக்ஷன் வரல. நிஃப்டியில் ஒரு 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் இறங்கிது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் பாசிட்டிவாக இருந்தது. மைக்ரோ கேப்பில் ஒரு 17 பேசிஸ் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டிஷ் மார்க்கெட். அண்ட் நீங்கள் இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிக்ளைனுக்கு ஃபேவரில் இருந்தது. ஸோ ஒரு வீக் டெண்டன்சி தான் இன்னைக்கு மார்க்கெட் இருந்தது. ஒரு 12,200 ஸ்டாக் ஏறிச்சுன்னா 1,700 ஸ்டாக் இன்னைக்கு இறங்கிது. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ டிக்ளைன் ஃபேவரில் இருந்தது. ஸோ இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் ரேலியும் ஒரு ப்ராட் பேஸ்ட் இல்லை, ஒரு போலரைஸ்டு. சில செக்டர்ஸ்ல சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஏறி இருக்கு. ஸோ எது விழுந்தது எது ஏறினது இன்னைக்கு பார்க்க போனா ஆக்சுவலா பேங்க்ஸை பத்தி பப்ளிக் செக்டர் பேங்க்கு மெயினா ஆர்பிஐ ஒரு புது ப்ரொவிஷனிங் நார்ம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணா நேரம் அவங்களுக்கு கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் ஏறும் போல இருக்கு. ஸோ ஏறினதுனால கேபிட்டல் அடிக்குவசியில கொஞ்சம் ப்ரெஷர் வரலாம் அண்டில் ஃப்ரெஷ் கேபிட்டல் ரைஸ் பண்ற வரைக்கும். ஸோ அதனால பப்ளிக் செக்டர் பேங்க்ல இன்னைக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. அண்ட் பேங்க் இண்டெக்ஸும் அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர்ஸ் இருந்தது. அண்ட் இது நல்லா பண்ணிட்டுனா ஆயில் அண்ட் கேஸ். ஏன்னா ஆயில் வேற $114 ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் மெட்டல்ஸ் இது ரெண்டுமே ஜியோ பொலிட்டிக்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் டெண்டன்சியா நடந்துருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கு. இப்போ நாளைக்கு அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஃபெட் இன்னைக்கு ரெண்டு விஷயம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வித்தாங்க 2000 கோடி தான் வித்தாங்க. ஏன்னா கொஞ்சம் 2-3 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வித்துருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சது. டிஐஎஸ் கொஞ்சம் வாங்குறது ஏத்துற மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு திருப்பி குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு 1,700 கோடி தான் வாங்கியிருக்காங்க. இது என்னன்னா இந்த ஃபெட்டோட இன்னைக்கு ரேட் டெசிஷன் பத்தி டாக்ஸ் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி அடுத்த ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாந்தமா இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு இந்த $114 இம்பாக்ட் மார்க்கெட்ல அவ்வளவு மோசமா தெரியல இன்னைக்கு. ரெண்டாவது என்னன்னா இன்னைக்கு நிஃப்டிக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த சென்டிமெண்ட்ல நிறைய இப்போ ஷார்ட்டை கவர் பண்ணாங்கன்னா அந்த ஷார்ட்டை கவர் வரும், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அதோட எஃபெக்ட் வரும். ஸோ அண்ட் இது மந்த் எண்டோட எக்ஸ்பைரி. ஸோ இங்கே தான் பொசிஷன் ஃபார் த மந்த் ஆஃப் மேக்கு எடுப்பாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா மேயோட அவுட்லுக் எப்படி இருக்கும் கொஞ்சம் அதில் நாளைக்கும் ஒரு இது தெரியும். என்னன்னா எஃப்என்டோ மார்க்கெட்டில் 3 இது பார்க்கணும் நம்ம. ஒன்று நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், ரெண்டாவது ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ், மூணாவது உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். ஸோ நிஃப்டி பேங்க் ஃபியூச்சர்ஸ். ஸோ ஒவ்வொரு மொத்தம் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20,000 ஷார்ட் கான்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ். ஸோ லாங் ஷார்ட் ரேஷியோ அப்படிங்கிற ரேஷியோ பார்த்தா 12:88. அதாவது 8 தடவை உங்களுக்கு ஷார்ட்ஸ் லாங்கோட அதிகமாக இருக்கு. ஸோ கிளியரா எஃப்ஐஎஸ் ஒரு பேரிஷ் அவுட்லுக்கு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஆயில், ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரன்சியில் அதோட இம்பாக்ட் தெரிஞ்சது. கரன்சி இன்னைக்கு ஆல் டைம் லோ 94.5க்கு இறங்கிடுது. அண்ட் ஃபார்வர்ட் ப்ரீமியம், அதாவது ஃபியூச்சர் பிரைஸ் ஆஃப் த கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியமும் ஏறிடுது. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரன்சியோட ப்ரெடிக்ஷன் $98 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிளியரா இதோட இம்பாக்ட், ஏன்னா நம்ம ட்ரேட் டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட், இன்ஃபிளேஷன் எல்லாத்தையும் இதோட எஃபெக்ட் தெரியுதுனால எஃப்ஐஎஸ் ஒரு கொஞ்சம் பேரிஷா எனக்கு இந்த இண்டெக்ஸ்ல தெரிஞ்சது. ஸோ ஸ்டாக்ல ஆனால் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் கொஞ்சம் லாங்ல இருக்காங்க. அதாவது சில தேர்ந்தெடுத்த ஸ்டாக்ஸ்ல அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வியூ இருக்கிறதுனால அது கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா கால்ஸ் அண்ட் புட்ஸ் இருக்கு. கால்ஸ் வித்தாங்கன்னா அது ஒரு நெகட்டிவ்னு அர்த்தம். புட் வாங்கினாங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த நெகட்டிவ்ல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கால்ஸ் நிறைய ஏற்றிருக்காங்க. செல்லிங் த கால்ஸ் ஒரு 2 லட்சம் கான்ட்ராக்ட் ஏற்றிருக்காங்க. ஆனால் 4 லட்சம் கான்ட்ராக்ட் புட்டு வாங்கி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. கிளியரா ஒரு எக்ஸ்ட்ரீம் பேரிஷ் இதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. பட் நாங்கள் யோசிச்சது தவிர ஆனால் என்ன பண்றதுக்கு அது ஒரு ப்ரொடெக்ஷனும் புட்ல வாங்கிக்கிறாங்க. ஸோ கிளியரா எஃப்ஐஎஸ் ஒரு பேரிஷ் ட்ரெண்ட். பட் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லயும் டொமஸ்டிக் ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் ரீட்டைல் எல்லாம் லாங்ல தான் இருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் எஃப்ஐஎல் இருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லயும் ரீட்டைல் ஆப்போசிட், அதாவது அவங்க ப்ரொடெக்ஷன் வாங்குறாங்கன்னா இவங்க ப்ரொடெக்ஷன் விற்கிறாங்க, இவங்களும் ரிஸ்க் எடுத்து ப்ரொடெக்ஷன் விற்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு மார்க்கெட் ஏறும்னு தோணுது. ஸோ ரீட்டைல் அண்ட் எஃப்ஐஎஸ் ஆப்போசிட் எண்ட்ஸ்ல மோதுறாங்க.
ஸோ மே மாதத்தோட அவுட்லுக் என்னன்னா ஒரு பேரிஷான அவுட்லுக்கில் தான் அந்த சீரீஸே ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு அவங்க எக்ஸிஸ்டிங் பேரிஷ் பொசிஷன்ஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஆடும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ மே மாசத்துல அவுட்லுக் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டைல் தான் இருக்கும் மார்க்கெட். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 நாள்ல ஃபெட்டோட ரேட் அவுட்லுக் வச்சு எமர்ஜிங் மார்க்கெட் ஃப்ளோஸும் நம்ம ஃப்ளோஸ்க்கும் டிசிஷன் வரும். ஸோ அந்த சாஃப்ட் ரேட்டா இருந்தால் கொஞ்சம் ரேலி வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ஹார்மோஸ் ட்ரேட் மேட்டர் சால்வ் ஆகிற மாதிரி தான் எஃப்ஐஎஸ் இவ்வளோ ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்தனால ஒரு நல்ல ஷார்ட் கவரிங் ரேலி வரலாம் வாய்ப்பு. ஆனால் டொமஸ்டிக் டிஐஎஸ் பார்க்கறது போனா என்ன பார்க்கறோம்னா அவங்களோட தியானம் ஏர்னிங் சீசன்ல தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஏர்னிங் சீசன்ல பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்தால் டிஐ பையிங்கும் நல்லா ஸ்டெப் அப் ஆகும். ஸோ அது ஒரு மார்க்கெட்டுக்கு பூஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அதனால எல்லாமே இதெல்லாம் இப்போ இமீடியட்டாக இந்த ஃபெட்டோட ரேட்டு நாளைக்கு ட்ராக் பண்ணோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த வார் சிச்சுவேஷனும் கண்டினியூஸ்லி ஆயில் ப்ரைஸை ட்ராக் பண்ணணும் அண்ட் ஏர்னிங் சீசனையும் ட்ராக் பண்ணணும். ஸோ இதனால கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி லம்சம் எல்லாம் இப்போ போடுற நேரம் இல்லை. ஸ்டாகர்டு தான் பணத்தை போடணும் மார்க்கெட்டில். ஆனால் பேனிக் பண்ணி வைக்கிறது நேரமும் இல்லை. அண்ட் பார்க்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு செக்டர் ஏறுது, இன்னொரு நாளைக்கு அந்த செக்டர் இறங்குறது. ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கு மார்க்கெட். ஸோ இப்போ ஒரு செக்டர் கால் எடுக்கிற நேரமும் இன்னும் வரல. டைவர்சிஃபைடாக இருக்கிறது தான் நல்லது. ரைட்டா? ஸோ அதோட நான் இன்னைக்கு முடிச்சுடுறேன். அடுத்த நாளைக்கு சந்திப்போம் என்னோட அடுத்த எபிசோட. நன்றி, வணக்கம்.